ஐயனார் துணை சிறைகளில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. சோழன் இருந்துட்டு என்னென்ன முகத்தில் சிரிப்பு தாண்டவாடிட்டுருக்கு. இத்தனை நாள் முகத்தை உருன்னு வச்சுருந்துட்டு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நீ பண்ண வேலை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் பண்ண வேலை உங்களால் தாங்கிக்க முடியலையா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, உன்னை யாரா அவங்கக்கிட்ட இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்ல சொன்னது? நம்மளால் அவ்வளோ முடியுமா? அதுவும் 6 மாதத்துக்குள்ள இத்தனை வருஷம் சம்பாதிச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. இந்த 6 மாதத்துக்குள்ளே என்னடா பண்ண சொல்கிற? அதை நினச்சி தான் நீ வருத்தப்பட்டுட்ருக்கேன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா நீலா, இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கும் அப்போ இருந்து இதே குழப்பமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி இருந்துட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் ஆகலைன்னு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தாவை பார்த்துட்டு கிளம்பிட்டோண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே, சோழனெல்லாம் எல்லாருமே தானே கிளம்பி வந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அங்கே ஏதாவது பிரச்சனையா? பல்லவன் நல்லா இருக்கான் இல்லை? அப்பாவுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு தானே கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. யாருக்குடா? அப்பாவுக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.